என் தங்கமே, மாற்றம் எப்போ வரும் நீ உன்னோட மனசுக்குள் 1000 தடவை கேட்டிருக்கலாம். அந்த கேள்வி சில நேரம் நம்பிக்கையோட வந்திருக்கும், சில நேரம் சோர்வோட வந்திருக்கும், சில நேரம் கண்ணீரோட கூட வந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அந்த கேள்வி வீணா இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் மாற்றம் நீ நினைப்பது மாதிரி சத்தமாக வராது தங்கமே. அது மெதுவாக உன் வாழ்க்கையில் நுழையும். நீ கவனிக்காத நேரத்தில் அது உன் உள்ளத்தில ஆரம்பித்து விடும். முதலில் உன் சிந்தனை மாறும், பிறகு உன் முடிவுகள் மாறும், அதற்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறும். என் தங்கமே, நீ இப்போ காத்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். நீ நேற்று இருந்த மனிதன் இன்றில்லை. நீ இன்றிருக்கும் மனிதன் நாளை மாறப்போகிறான். இந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றும் சக்தி. நீ எதிர்பார்க்காத மாற்றம் என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய சம்பவமா இருக்காது. அது ஒரு நாள் நீ உன் மனசுக்குள் அமைதியை உணர்ற நேரம். ஒரு நாள் நீ பயப்படாமல் ஒரு முடிவு எடுப்பாய். ஒரு நாள் நீ உன்னை குறை சொல்லாமல் உன்னை புரிந்து கொள்வாய். அந்த நாள் தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை நமக்கு எப்போதும் நாம் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்காது. ஆனால் அது நமக்கு தேவைப்பட்டதை சரியான நேரத்தில் தரும். நீ இப்போ அனுபவிக்கிற இந்த சோதனைகள் அந்த மாற்றத்துக்கான தயார். நீ சில நேரங்களில் எதுவும் மாறலையே நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. நீ உள்ளுக்குள் பல மாற்றங்களை கடந்து வந்திருக்கிறாய். நீ இப்போ அதிகம் யோசிக்கிறாய், அதிகம் கவனிக்கிறாய், அதிகம் புரிந்து கொள்கிறாய். இது எல்லாம் மாற்றமே. என் தங்கமே, மாற்றம் ஒரு நாள் திடீர்னு நடக்காது. அது ஒரு விதை மாதிரி. அது மண்ணுக்குள் முதலில் வேரூன்றும். வெளியில் எதுவும் தெரியாது. ஆனா ஒரு நாள் அது முளைக்கும். அப்போது தான் எல்லாருக்கும் அது தெரியும். நீ இப்போ அந்த வேரூன்றும் நிலையில் இருக்கிறாய். அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெளியில் எந்த பலனும் தெரியாது. ஆனா உள்ளே ஒரு பெரிய வேலை நடக்கிறது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை ஏமாற்றாது. அது உன்னை சோதிக்கும், ஆனா அந்த சோதனைகள் உன்னை உயர்த்தும். நீ எதிர்பார்க்காத மாற்றம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. அது உனக்கு ஒரு புதிய தைரியம் தரும். அது உனக்கு ஒரு புதிய தெளிவு தரும். அது உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து போகும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து, எப்படி இவ்வளவு மாறி இருக்கேன் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. என் தங்கமே, நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கைவிடாதே. உன் பாதையை தொடரு. உன் மனசை சுத்தமாக வைத்துக்கொள். உன் முயற்சியை விடாதே. நீ இப்போ காத்திருக்கிறாய் என்று நினைக்காதே. நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய் என்று நினை. அந்த எண்ணம் உனக்கு சக்தி தரும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த அத்தியாயம் நிச்சயம் அழகாக இருக்கும். நீ அந்த அத்தியாயத்தை காண வேண்டும் என்றால் இப்போ இந்த நிலையை கடந்து போகணும். நீ அதற்கு தயாராக இருக்கிறாய். ஒரு நாள் நீ உன் மனசுக்குள் ஒரு அமைதியை உணர்வாய். அந்த அமைதி தான் நீ இப்போ தேடிக்கொண்டிருக்கிற பதில். அந்த அமைதி வந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த மாற்றம் உன்னை தேடி வருகிறது. அது தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நீ எதிர்பார்க்காத அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை தொடப் போகிறது. உன் பயம் மாறும், உன் சோர்வு மாறும், உன் நிலை மாறும். நீ வெற்றி பெறப் போகிறாய். அது ஒரு கனவு இல்லை, அது உன் உண்மையான எதிர்காலம். என் தங்கமே, அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் மிகவும் அமைதியாக இருக்கும். அது சத்தமாக வராது, அது அறிவிப்பு கொடுக்காது, அது யாரிடமும் அனுமதி கேட்காது, அது நேராக உன் உள்ளத்தில் வந்து நின்றுவிடும். அப்போது தான் நீ புரிந்து கொள்வாய், நீ காத்திருந்த மாற்றம் வெளியில இல்லை, அது உள்ளத்தில ஆரம்பிச்சது என்று. நீ பல நாட்களாக எதிர்பார்த்தாய், ஒரு நாள் எல்லாம் சரியாகிடும் என்று நினைத்தாய். ஆனால் அந்த ஒரு நாள் வரவே இல்லை என்று உனக்கு தோன்றியிருக்கலாம். ஆனா உண்மையில் அந்த நாள் வந்து கொண்டே இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் சிறு சிறு மாற்றங்களாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தது. என் தங்கமே, நீ நேற்று இருந்த மனிதன் இல்லை. உன் எண்ணங்கள் மாறி இருக்கிறது. உன் பார்வை மாறி இருக்கிறது. முன்பு கவனிக்காத விஷயங்களை இப்போ நீ கவனிக்கிறாய். முன்பு யோசிக்காத கேள்விகளை இப்போ நீ கேட்கிறாய். இதெல்லாம் மாற்றம்தான். நீ எதிர்பார்க்காத மாற்றம் என்ன தெரியுமா?
அது ஒரு பெரிய சம்பளம் அல்ல, அது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அல்ல, அது உன் உள்ளத்தில் வரும் அமைதி. அந்த அமைதி வந்தவுடன் நீ எந்த சூழ்நிலையிலும் குலைய மாட்டாய். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நமக்கு வெளியில் இருந்து பதில் கொடுக்காது. அது நமக்கு உள்ளத்திலேயே பதில் தரும். அந்த பதிலை கேட்க நீ அமைதியாக இருக்கணும். அந்த அமைதி தான் உன் சக்தி. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த கஷ்டங்கள் உன்னை உடைக்க அல்ல. அது உன்னை மெதுவாக மாற்றுது. அது உன் பழைய பயங்களை எடுத்துக்கொண்டு போகுது. அது உன் மனசை சுத்தப்படுத்துது. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து, நான் இதை எல்லாம் கடந்து வந்தேன் என்று உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆச்சரியம் தான் உன் வளர்ச்சி. நீ இப்போ ஒரு விதை மாதிரி இருக்கிறாய். அந்த விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது இருட்டாக இருக்கும். அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த இருட்டில தான் அது வேரூன்றும். அந்த வேர்கள் தான் அதை பெரிய மரமாக மாற்றும். என் தங்கமே, நீ இப்போ அந்த வேரூன்றும் நிலையில் இருக்கிறாய். அதனால் தான் இப்போ எல்லாம் கஷ்டமாக தோன்றுகிறது. ஆனால் இது தான் உன் வலிமையை உருவாக்கும் நேரம். நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை தவறான பாதைக்கு கொண்டு போகாது. அது உன்னை சோதிக்கும், ஆனா அந்த சோதனைகள் உன்னை உயர்த்தும். என் தங்கமே, மாற்றம் ஒரு நாள் திடீர்னு வராது. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீ ஒவ்வொரு நாளும் முன்னேறிக் கொண்டே இருக்கிறாய். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சின்ன முடிவும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை தரும். என் தங்கமே, உன் மனசை பயத்தில இருந்து வெளியே கொண்டு வா. பயம் இருந்தால் நீ முன்னேற முடியாது. நம்பிக்கை இருந்தால் நீ எந்த தடையையும் கடந்து போக முடியும். நீ உன் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் உண்மையான சக்தி. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் மனநிறைவு. இப்போ எல்லாம் சரியா இருக்கு என்று சொல்லும் சிரிப்பு. அந்த நாள் நிச்சயம் வரும். அது தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமம் உன் வாழ்க்கையின் ஒரு கட்டம் மட்டும். அது நிரந்தரம் இல்லை. அது கடந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டம் கடந்து போகும். அதற்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும். அந்த அத்தியாயம் உனக்கு நிம்மதி தரும். அது உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை தரும். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அந்த அத்தியாயத்தை எழுதுகிறது. அதனால் உன் முயற்சியை விடாதே. என் தங்கமே, உன் மனசை தைரியமாக வைத்துக்கொள். உன் சிந்தனையை தெளிவாக வைத்துக்கொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நான் இந்த எல்லா சோதனைகளையும் கடந்து வந்தேன் என்று பெருமையாகச் சொல்லுவாய். அந்த பெருமை தான் உன் உண்மையான வெற்றி. அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நீ இந்த பாதையை கடந்து போகிறாய். மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கையை தொடப் போகிறது. உன் பயம் மாறும், உன் நிலை மாறும். நீ வெற்றி பெறப் போகிறாய், அது நிச்சயம். என் தங்கமே, அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை தொடும் தருணம் வரும்போது நீ இதுவரை உணராத ஒரு அமைதியை உணர்வாய். அது வெளியில எதுவும் மாறாத மாதிரி இருந்தாலும் உன் உள்ளம் மட்டும் முழுவதும் மாறி இருக்கும். அந்த உள்ளமாற்றம் தான் வெளி வாழ்க்கையையும் மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். நீ இதுவரை ஏதாவது பெரிய விஷயம் நடந்தாத் தான் என் வாழ்க்கை மாறும்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் உண்மையில் வாழ்க்கையை மாறுவது பெரிய விஷயங்கள் இல்லை, அது சின்ன சின்ன உணர்வுகள், சின்ன சின்ன முடிவுகள். ஒரு நாள் நீ உன் மனசுக்குள் பயப்படாமல் ஒரு முடிவு எடுக்கிறாய், அது மாற்றம். ஒரு நாள் நீ உன்னை குறை சொல்லாமல் உன்னை ஏற்றுக்கொள்கிறாய், அது மாற்றம். ஒரு நாள் நீ கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறாய், அது மாற்றம். என் தங்கமே, இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அந்த நாள் வரும்போது நீ இது எப்போ நடந்தது நூ உனக்கே தெரியாமல் இருக்கும். ஏன்னா அது மெதுவாக நடந்தது. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த காத்திருப்பு ஒரு வெற்றிடமாக இல்லை. அது ஒரு தயார் நிலை. வாழ்க்கை உன்னை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போக தயாராகிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலைக்கு போக உன் மனசும் உன் சிந்தனையும் தயாராக வேண்டும். அதனால தான் இப்போ இந்த காலம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை வேகமாக தள்ளி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை. முக்கியமானது நீ நின்று விடக்கூடாது. நீ சில நேரங்களில் சோர்ந்து போவாய். இது எப்ப முடியும்
கேட்பாய். அது சரிதான். அந்த கேள்வி வந்தாலும் நீ நிற்காமல் முன்னே போகணும். என் தங்கமே, நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உன் எதிர்காலத்தை உருவாக்குது. அது உனக்கு தெரியாம இருந்தாலும் அது வேலை செய்கிறது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது உனக்கு ஒரு உண்மை புரியும். அந்த கஷ்டம் தான் என்னை இங்கே கொண்டு வந்தது. அந்த உண்மை உனக்கு ஒரு நிம்மதியை தரும். அந்த நிம்மதி தான் நீ இப்போ தேடுகிற அமைதி. என் தங்கமே, நீ உன் மனசை பயத்தில இருந்து வெளியே கொண்டு வா. பயம் உன்னை பின்னால் இழுக்கும். நம்பிக்கை உன்னை முன்னால் தள்ளும். நீ உன் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் சக்தி. நீ இப்போ ஒரு விதை மாதிரி இருக்கிறாய். அந்த விதை மண்ணுக்குள் இருக்கும் போது அது இருட்டாக இருக்கும். அது கஷ்டமாக இருக்கும். ஆனா அந்த இருட்டில தான் அது வேரூன்றும். அந்த வேர்கள் தான் அதை பெரிய மரமாக மாற்றும். என் தங்கமே, நீ இப்போ அந்த வேரூன்றும் நிலையில் இருக்கிறாய். அதனால் தான் இப்போ எல்லாம் சற்று கஷ்டமாக தோன்றுகிறது. ஆனால் இது தான் உன் வளர்ச்சியின் ஆரம்பம். நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை தவறான பாதைக்கு கொண்டு போகாது. அது உன்னை சோதிக்கும். ஆனா அந்த சோதனைகள் உன்னை உயர்த்தும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் மனநிறைவு. இப்போ நான் அமைதியா இருக்கேன் சொல்லும் சிரிப்பு. அந்த நாள் நிச்சயம் வரும். அது தாமதமாகலாம். ஆனா அது தவறாது. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமம் ஒரு கட்டம் மட்டும். அது நிரந்தரம் இல்லை. அது கடந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த அத்தியாயம் நிச்சயம் அழகாக இருக்கும். நீ அந்த அத்தியாயத்தை காண வேண்டும் என்றால் இப்போ கைவிடக்கூடாது. நீ முன்னே சென்று கொண்டே இருக்கணும். என் தங்கமே, உன் மனசை தைரியமாக வைத்துக்கொள். உன் சிந்தனையை தெளிவாக வைத்துக்கொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நான் இந்த எல்லா சோதனைகளையும் கடந்து வந்தேன் பெருமையாகச் சொல்லுவாய். அந்த பெருமை தான் உன் உண்மையான வெற்றி. அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நீ இந்த பாதையை கடந்து போகிறாய். மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கையை தொடப்போகிறது. உன் பயம் மாறும். உன் நிலை மாறும். நீ வெற்றி பெறப் போகிறாய். அது நிச்சயம். என் தங்கமே, நீ இந்த பயணத்தில் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்ற உண்மைதான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய சாட்சி. அது என்ன சொல்றது தெரியுமா? நீ தோற்காத மனசு கொண்டவன். நீ சோர்ந்தாலும் நீ உடைந்தாலும் நீ திரும்ப எழுந்து நிற்கிறாய். அந்த எழுச்சிதான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. நீ மாற்றம் எப்போ வரும்னு காத்திருக்கும்போது வாழ்க்கை உன்னை அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. அது உன் சிந்தனையை சுத்தப்படுத்துகிறது. அது உன் உள்ளத்தை வலிமையாக்குகிறது. அது உன் முடிவுகளை தெளிவாக்குகிறது. இந்த எல்லா மாற்றங்களும் உனக்கு தெரியாம நடந்து கொண்டே இருக்கிறது. என் தங்கமே, நீ இப்போ உணர வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. மாற்றம் என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லை. அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அது ஒரு விதை முளைக்கிற மாதிரி. முதலில் அது மண்ணுக்குள் வேரூன்றும். அப்போது வெளியில் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த வேர்கள் தான் ஒரு நாள் மரமாக மாறும். நீ இப்போ அந்த வேரூன்றும் நிலையில இருக்கிறாய். அதனால் தான் எல்லாம் மெதுவாக இருக்கிறது. அதனால் தான் பல நேரங்களில் உனக்கு சோர்வு வரும். ஆனா இந்த நிலை தான் உன்னை உறுதியாக்குகிறது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை வேகமாக மாற்றணும் என்று அவசரப்படாதே. அவசரம் பல நேரங்களில் தவறான முடிவுகளை கொடுக்கும். அதற்கு பதிலா நீ நிதானமாக முன்னேறு. அந்த நிதானம் தான் நீண்ட கால வெற்றியை தரும். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சின்ன முடிவும் உன் எதிர்காலத்தை கட்டி கொண்டிருக்கிறது. அது உனக்கு தெரியாம இருந்தாலும் அது வேலை செய்கிறது. ஒரு நாள் அந்த முடிவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றமாக மாறும். என் தங்கமே, நீ உன் மனசை பயத்தில இருந்து வெளியே கொண்டு வா. பயம் இருந்தால் நீ உன் சக்தியை பயன்படுத்த முடியாது. நம்பிக்கை இருந்தால் நீ உன் எல்லைகளை கடந்து போக முடியும். நீ உன் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் உண்மையான சக்தி. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது உனக்கு ஒரு பெருமை வரும். நான் அந்த நிலையை கடந்து வந்தேன் சொல்லும் பெருமை.
அந்த பெருமை தான் உன் உண்மையான செல்வம். அது பணத்தை விட பெரியது. அது உன் மனநிறைவு. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த கஷ்டங்கள் உன் வாழ்க்கையின் ஒரு கட்டம் மட்டும். அது நிரந்தரம் இல்லை. அது கடந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டம் கடந்து போகும். அதற்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும். அந்த அத்தியாயம் உனக்கு நிம்மதி தரும். அது உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை தரும். அந்த வாழ்க்கையில் நீ பயப்பட மாட்டாய். நீ அமைதியாக இருப்பாய். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அந்த அத்தியாயத்தை எழுதுகிறது. அதனால் உன் முயற்சியை விடாதே. என் தங்கமே, உன் மனசை தைரியமாக வைத்துக்கொள். உன் சிந்தனையை தெளிவாக வைத்துக்கொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. நீ சில நேரங்களில் சோர்ந்து போவாய். அது சரிதான். ஆனா நீ கைவிடக்கூடாது. சோர்வு ஒரு தற்காலிக உணர்வு. அது கடந்து போகும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் நிம்மதியின் சிரிப்பு. இப்போ எல்லாம் சரியா இருக்கு நு சொல்லும் சிரிப்பு. அந்த நாள் நிச்சயம் வரும். அது தாமதமாகலாம். ஆனா அது தவறாது. நீ இப்போ ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். அந்த மாற்றம் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நீ இந்த பாதையை கடந்து போகிறாய். மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கையை தொடப் போகிறது. உன் பயம் மாறும். உன் நிலை மாறும். நீ வெற்றி பெறப் போகிறாய். அது நிச்சயம். என் தங்கமே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை தொடும் முன் அது உன் உள்ளத்தை முழுவதும் சுத்தப்படுத்தும். நீ பழைய பயங்களை விடுவாய். பழைய சந்தேகங்களை விடுவாய். நீயே உன்னை குறை சொல்லிக் கொண்டிருந்த அந்த பழைய குரலும் மெதுவாக அமைதியாகி விடும். அந்த அமைதி வந்தவுடன் தான் உண்மையான மாற்றம் வெளியில் தெரியும். நீ இப்போ நினைக்கிறாய், என்னிடம் இன்னும் எதுவும் மாறலையே என்று. ஆனால் அது ஒரு தோற்றம் மட்டுமே. உண்மையில் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது உன் மனதை வலிமையாக்குகிறது. அது உன் சிந்தனையை தெளிவாக்குகிறது. அது உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு தயாராக்குகிறது. என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நமக்கு முன்னே ஒரு சின்ன சின்ன சைகைகளை கொடுக்கும். சில நேரம் அது ஒரு எண்ணமாக வரும். சில நேரம் அது ஒரு அனுபவமாக வரும். சில நேரம் அது ஒரு வழியாக கூட வரும். அந்த எல்லா சைகைகளும் சேர்ந்து உன்னை ஒரு புதிய நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. நீ இப்போ அந்த சைகைகளை உணர ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாய். அதனால் தான் நீ இவ்வளவு கேள்விகள் கேட்கிறாய். அது ஒரு நல்ல அறிகுறி. அது உன் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது என்று அர்த்தம். என் தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கணும். முன்னாடி நடந்ததை பற்றி வருந்தாதே. அது உன்னை இங்கே கொண்டு வந்தது. இப்போ நீ எங்கே இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ உன் வாழ்க்கையை இப்போ இருந்து கட்டி கொள்ள முடியும். அது உன் கையில் இருக்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி கொண்டது. என் தங்கமே, மாற்றம் என்பது வெளியில நடப்பதில்லை. அது உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. அந்த உள்ளமாற்றம் வந்தவுடன் வெளியுலகமே மாறி போய்விட்டது போல தோன்றும். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து, நான் இதுவரை எப்படி இவ்வளவு பயந்தேன் என்று சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் தைரியத்தின் சிரிப்பு. என் தங்கமே, நீ இப்போ ஒரு புதிய வாழ்க்கைக்கு அருகில் இருக்கிறாய். அது உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அது நெருக்கத்தில் தான் இருக்கிறது. நீ கைவிடாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை உன்னை கண்டுபிடிக்கும். அது உன்னை தவறவிடாது. நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் முயற்சியை தொடரு. உன் நம்பிக்கையை காப்பாற்று. என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனா அடுத்த அத்தியாயம் நிச்சயம் நல்லதாக இருக்கும். நீ அந்த அத்தியாயத்தை பார்க்கணும்னா இப்போ இந்த நிலையை கடந்து போகணும். நீ அதற்கான சக்தி கொண்டவன். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது உனக்கு ஒரு பெருமை வரும். நான் அந்த நிலையை கடந்து வந்தேன் என்று சொல்லும் பெருமை. அந்த பெருமை தான் உன் உண்மையான வெற்றி. என் தங்கமே, நீ இப்போ அனுபவிக்கும் இந்த கஷ்டங்கள் உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை உருவாக்குகிறது. அது உன்னை வலிமையாக்குகிறது. நீ இப்போ ஒரு விதை மாதிரி இருக்கிறாய். அந்த விதை மண்ணுக்குள் இருக்கும் போது அது இருட்டாக இருக்கும். ஆனா அந்த இருட்டில தான் அது வேரூன்றும். அந்த வேர்கள் தான் அதை ஒரு பெரிய மரமாக மாற்றும்.
என் தங்கமே, நீ இப்போ அந்த வேரூன்றும் நிலையில் இருக்கிறாய். அதனால் தான் இப்போ எல்லாம் சற்று கஷ்டமாக தோன்றுகிறது. ஆனா இது தான் உன் வளர்ச்சியின் ஆரம்பம். நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை ஏமாற்றாது. அது உன்னை சோதிக்கும், ஆனா அந்த சோதனைகள் உன்னை உயர்த்தும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் நிம்மதியின் சிரிப்பு. இப்போ எல்லாம் சரியா இருக்கு என்று சொல்லும் சிரிப்பு. அந்த நாள் நிச்சயம் வரும். அது தாமதமாகலாம், ஆனா அது தவறாது. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமம் ஒரு கட்டம் மட்டும். அது நிரந்தரம் இல்லை. அது கடந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டம் கடந்து போகும். அதற்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும். அந்த அத்தியாயம் உனக்கு நிம்மதி தரும். அது உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை தரும். அது உனக்கு பயமில்லாத நாள்களை தரும். அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நீ இந்த பாதையை கடந்து போகிறாய். மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கையை தொடப்போகிறது. உன் பயம் மாறும். உன் மனம் அமைதியாகும். உன் நிலை உயர்ந்துவிடும். நீ வெற்றி பெறப் போகிறாய். அது நிச்சயம். அது உன் விதி. என் தங்கமே, இந்த பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடியும் வீணாகப் போகிறதே இல்லை. சில நேரங்களில் உனக்கு அது புரியாது. நான் இதை எல்லாம் ஏன் செய்கிறேன் தோன்றும். ஆனா வாழ்க்கை ஒவ்வொரு முயற்சியையும் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த பதிவுகள் தான் ஒரு நாள் உன் வெற்றியாக மாறும். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த குழப்பம், இந்த காத்திருப்பு, இந்த அழுத்தம், இவை எல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு புதிய மனிதனாக உருவாக்குகிறது. அது உடனே தெரியாது. ஆனா அது உன் சிந்தனையில, உன் பேச்சில, உன் முடிவுகளில மெதுவாக வெளிப்படும். என் தங்கமே, நீ முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லையேன்னு நீயே கவனிச்சிருக்கலாம். நீ இப்போ அதிகம் யோசிக்கிறாய். உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறாய். உன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாய். இது எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறி. நீ எதிர்பார்க்காத மாற்றம் என்ன தெரியுமா? அது உன் உள்ளத்தில் வரும் ஒரு தைரியம். முன்பு பயந்த விஷயங்களை நீ பயப்படாமல் எதிர்கொள்ள ஆரம்பிப்பாய். முன்பு முடியாது என்று நினைத்ததை முயற்சி பண்ணலாம் என்று நினைப்பாய். அதுதான் உண்மையான மாற்றம். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் வெளியில் இருந்து வாய்ப்பு கொடுக்காது. அது உன்னுள் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் வந்தவுடன் வாய்ப்புகள் தானாக உன்னை தேடி வரும். நீ இப்போ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள். அது மிகவும் முக்கியம். மனம் அமைதியாக இருந்தா தான் நீ சரியான முடிவுகளை எடுக்க முடியும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே. மற்றவர்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து உன்னை தாழ்த்தாதே. உன் பாதை வேறு. உன் நேரம் வேறு. உன் வாழ்க்கை உனக்கு தனித்துவமானது. நீ இப்போ ஒரு விதை மாதிரி இருக்கிறாய். அந்த விதை மண்ணுக்குள் இருக்கும் போது அது இருட்டில் இருக்கும். அது தனிமையா இருக்கும். ஆனா அந்த இருட்டில தான் அது வேரூன்றும். அந்த வேர்கள் தான் அதை ஒரு பெரிய மரமாக மாற்றும். என் தங்கமே, நீ இப்போ அந்த வேரூன்றும் நிலையில் இருக்கிறாய். அதனால் தான் இப்போ உனக்கு எல்லாம் மெதுவாக, சற்று கஷ்டமாக தோன்றுகிறது. ஆனா இது தான் உன் வலிமையை உருவாக்கும் காலம். நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை ஏமாற்றாது. அது உன்னை சோதிக்கும், ஆனா அந்த சோதனைகள் உன்னை உயர்த்தும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது உனக்கு ஒரு பெருமை வரும். நான் அந்த நிலையை கடந்து வந்தேன் சொல்லும் பெருமை. அந்த பெருமை தான் உன் உண்மையான செல்வம். அது உன் மனநிறைவு. அது உன் அமைதி. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமம் ஒரு கட்டம் மட்டும். அது நிரந்தரம் இல்லை. அது கடந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனா அடுத்த அத்தியாயம் நிச்சயம் நல்லதாக இருக்கும். நீ அந்த அத்தியாயத்தை காண வேண்டும்னா இப்போ கைவிடக்கூடாது. நீ முன்னேறிக் கொண்டே இருக்கணும். என் தங்கமே, உன் மனசை தைரியமாக வைத்துக்கொள். உன் சிந்தனையை தெளிவாக வைத்துக்கொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. நீ சில நேரங்களில் சோர்ந்து போவாய். அது சரிதான். ஆனா நீ கைவிடக்கூடாது. சோர்வு ஒரு தற்காலிக உணர்வு. அது கடந்து போகும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் நிம்மதியின் சிரிப்பு. இப்போ எல்லாம் சரியா இருக்கு சொல்லும் சிரிப்பு. அந்த நாள் நிச்சயம் வரும். அது தாமதமாகலாம். ஆனா அது தவறாது.
நீ இப்போ ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். அந்த மாற்றம் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நீ இந்த பாதையை கடந்து போகிறாய். மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கையை தொடப் போகிறது. உன் பயம் மாறும், உன் மனம் அமைதியாகும், உன் வாழ்க்கை நிலை பெறும். நீ வெற்றி பெறப் போகிறாய், அது நிச்சயம். அது உன் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம். என் தங்கமே, மாற்றம் எப்போ வரும்? நீ உன்னோட மனசுக்குள் 1000 தடவை கேட்டிருக்கலாம். அந்த கேள்வி சில நேரம் நம்பிக்கையோட வந்திருக்கும், சில நேரம் சோர்வோட வந்திருக்கும், சில நேரம் கண்ணீரோட கூட வந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அந்த கேள்வி வீணா இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் மாற்றம் நீ நினைப்பது மாதிரி சத்தமாக வராது தங்கமே. அது மெதுவாக உன் வாழ்க்கையில் நுழையும். நீ கவனிக்காத நேரத்தில் அது உன் உள்ளத்தில ஆரம்பித்து விடும். முதலில் உன் சிந்தனை மாறும், பிறகு உன் முடிவுகள் மாறும், அதற்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறும். என் தங்கமே, நீ இப்போ காத்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். நீ நேற்று இருந்த மனிதன் இன்றில்லை. நீ இன்றிருக்கும் மனிதன் நாளை மாறப் போகிறான். இந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றும் சக்தி. நீ எதிர்பார்க்காத மாற்றம் என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய சம்பவமா இருக்காது. அது ஒரு நாள் நீ உன் மனசுக்குள் அமைதியை உணர்ற நேரம். ஒரு நாள் நீ பயப்படாமல் ஒரு முடிவு எடுப்பாய். ஒரு நாள் நீ உன்னை குறை சொல்லாமல் உன்னை புரிந்து கொள்வாய். அந்த நாள் தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை நமக்கு எப்போதும் நாம் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்காது. ஆனால் அது நமக்கு தேவைப்பட்டதை சரியான நேரத்தில் தரும். நீ இப்போ அனுபவிக்கிற இந்த சோதனைகள் அந்த மாற்றத்துக்கான தயார். நீ சில நேரங்களில் எதுவும் மாறலையே நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. நீ உள்ளுக்குள் பல மாற்றங்களை கடந்து வந்திருக்கிறாய். நீ இப்போ அதிகம் யோசிக்கிறாய், அதிகம் கவனிக்கிறாய், அதிகம் புரிந்து கொள்கிறாய். இது எல்லாம் மாற்றமே. என் தங்கமே, மாற்றம் ஒரு நாள் திடீர்னு நடக்காது. அது ஒரு விதை மாதிரி. அது மண்ணுக்குள் முதலில் வேரூன்றும். வெளியில் எதுவும் தெரியாது. ஆனா ஒரு நாள் அது முளைக்கும். அப்போது தான் எல்லாருக்கும் அது தெரியும். நீ இப்போ அந்த வேரூன்றும் நிலையில் இருக்கிறாய். அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெளியில் எந்த பலனும் தெரியாது. ஆனா உள்ளே ஒரு பெரிய வேலை நடக்கிறது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை ஏமாற்றாது. அது உன்னை சோதிக்கும், ஆனா அந்த சோதனைகள் உன்னை உயர்த்தும். நீ எதிர்பார்க்காத மாற்றம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. அது உனக்கு ஒரு புதிய தைரியம் தரும். அது உனக்கு ஒரு புதிய தெளிவு தரும். அது உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து போகும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து, எப்படி இவ்வளவு மாறி இருக்கேன்? உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. என் தங்கமே, நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கைவிடாதே. உன் பாதையை தொடரு. உன் மனசை சுத்தமாக வைத்துக்கொள். உன் முயற்சியை விடாதே. நீ இப்போ காத்திருக்கிறாய் என்று நினைக்காதே. நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய் என்று நினை. அந்த எண்ணம் உனக்கு சக்தி தரும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த அத்தியாயம் நிச்சயம் அழகாக இருக்கும். நீ அந்த அத்தியாயத்தை காண வேண்டும் என்றால் இப்போ இந்த நிலையை கடந்து போகணும். நீ அதற்கு தயாராக இருக்கிறாய். ஒரு நாள் நீ உன் மனசுக்குள் ஒரு அமைதியை உணர்வாய். அந்த அமைதி தான் நீ இப்போ தேடிக்கொண்டிருக்கிற பதில். அந்த அமைதி வந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த மாற்றம் உன்னை தேடி வருகிறது. அது தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நீ எதிர்பார்க்காத அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை தொடப் போகிறது. உன் பயம் மாறும், உன் சோர்வு மாறும், உன் நிலை மாறும். நீ வெற்றி பெறப் போகிறாய். அது ஒரு கனவு இல்லை, அது உன் உண்மையான எதிர்காலம். என் தங்கமே, அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் மிகவும் அமைதியாக இருக்கும். அது சத்தமாக வராது, அது அறிவிப்பு கொடுக்காது, அது யாரிடமும் அனுமதி கேட்காது, அது நேராக உன் உள்ளத்தில் வந்து நின்றுவிடும். அப்போது தான் நீ புரிந்து கொள்வாய், நீ காத்திருந்த மாற்றம் வெளியில இல்லை, அது உள்ளத்தில ஆரம்பிச்சது என்று. நீ பல நாட்களாக எதிர்பார்த்தாய், ஒரு நாள் எல்லாம் சரியாகிடும் என்று நினைத்தாய். ஆனால் அந்த ஒரு நாள் வரவே இல்லை என்று உனக்கு தோன்றியிருக்கலாம். ஆனா உண்மையில் அந்த நாள் வந்து கொண்டே இருந்தது.
அது ஒவ்வொரு நாளும் சிறு சிறு மாற்றங்களாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தது. என் தங்கமே, நீ நேற்று இருந்த மனிதன் இல்லை. உன் எண்ணங்கள்